இருக்கிறார்கள். மக்கள் கண்ணில் விழுந்த தூசி மாதிரி அவங்க. இனியும் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என் மீனவ சகோதர சகோதரிகள் இனியும் அவர்களை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். பொங்கி எழுவார்கள். காங்கிரசும் திமுகவும் அவங்க பண்ண தப்புக்கும் அவங்க பண்ண பாவத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. தன்னுடைய பாவ கணக்குக்கு அவங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும். என்ன கேட்கிறது நீங்க கேட்பீங்களா? அவங்க பாவ கணக்குக்கு பதில் கேட்பீங்களா? மாங்குங்க கேட்பீங்களா? साथियों, केंद्र की एनडीए सरकार महिला सशक्तिकरण के लिए पूरी शक्ति से काम कर रही है और मुझे खुशी है कि आज मंच पर भी बहुत बड़ी मात्रा में महिलाएं उसका नेतृत्व की ताकत दिखा रही है। लेकिन भाइयों बहनों, डीएमके कांग्रेस के लोग महिलाओं को केवल धोखा देना जानते हैं, उनका अपमान करना जानते हैं। तमिलनाडु के लोग जानते हैं कि जयललिता जी के साथ डीएमके नेताओं ने कैसा व्यवहार किया था। डीएमके में वही संस्कृति अब भी जारी है। तमिलनाडु में महिलाओं के खिलाफ अपराध बढ़े हैं। ये लोग महिलाओं के नाम पर राजनीति करने की कोशिश करते हैं। जब हम महिला आरक्षण बिल लेकर आए तो इसमें सहयोग की जगह डीएमके नेताओं ने उस पर भी सवाल उठाए। डीएमके और कांग्रेस महिला विरोधी है और यही उनका असली चेहरा है। நண்பர்களே, மத்தியில் இருக்க நம்முடைய என்டிஏ அரசு எப்பவுமே பெண்களுக்கான அரசு, பெண்களை முன்னேற்றுவதற்கான அரசு, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அரசு. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்க இண்டி கூட்டணி அவங்களுக்கு பெண்களை ஏமாற்ற மட்டும்தான் தெரியும், பெண்களை அவமானப்படுத்த மட்டும்தான் தெரியும். பாஜக தான் பெண்களை மதிக்கின்ற கட்சி. இந்த மேடையை பார்த்தபோது கூட உங்களுக்கு புரிந்திருக்கும் எத்தனை மகளிர் இங்கே தலைவர்களாக வீற்றிருக்கிறார்கள் என்று. साथियों, मुझे तमिलनाडु में आपका इतना प्यार मिलता है, इतने आशीर्वाद मिलते हैं, आप इतनी बड़ी तादाद में आते हैं, लेकिन मुझे ये तकलीफ भी रहती है कि मैं तमिल भाषा नहीं सीख पाया। थोड़ा बहुत समझ लेता हूं, मुझे इसकी तकलीफ है, लेकिन इस कमी को पूरा करने के लिए हमने टेक्नोलॉजी की मदद लेना शुरू किया है। और अब आप सोशल मीडिया साइट एक्स पर नमो इन तमिल पर उस हैंडल पर भी मेरी बात सुन सकते हैं और वो तमिल में सुन सकते हैं। मुझे उम्मीद है कि काफी हद तक 95% मैं कह सकता हूं, काफी हद तक मैं इसके जरिए आप तक अपनी बात पहुंचाऊंगा। और मैं बाद में अन्नामलाई को कहूंगा
कि वो आपको ये टेक्नोलॉजी कैसे काम करती है, आपको क्या करना है, कैसे मोदी का तमिल भाषा में सुन सकते हैं, वो अन्नामलाई अभी समझाएंगे आपको। आपके इस आशीर्वाद के लिए मैं फिर एक बार आप सभी का बहुत बहुत आभार व्यक्त करता हूं। बहुत बहुत धन्यवाद। நண்பர்களே, பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு இன்னும் அவர்களுக்காக பாடுபடும், இன்னும் அவர்களுக்கான மேன்மையடைய செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ளும். இங்கெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்பையும் பாசத்தையும் நான் உணர்கிறேன். என்னால தமிழ் மொழியை கத்துக்க முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப உங்க முன்னாடி வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது, தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவில்லை என்பது. இந்த குறைபாட்டை போக்குறதுக்காக இப்ப நான் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் உதவியை நாடி இருக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் இனிமே நான் தமிழ்ல பேச போறேன். இனிமே நீங்க சமூக ஊடகத்துல எக்ஸ் தளத்திலையும் நம்ம நமோ ஆப்ல நமோ இன் தமிழ் இனிமே வரப்போகுது. அதுல நான் உங்கள்ட்ட தமிழ்ல என்னோட குரல்லே பேச போறேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கலாம். இதன் மூலம் நான் சொல்ல நினைக்கிற செய்திய உங்ககிட்ட நம்ம இனிமையான தமிழ் மொழியில உங்ககிட்ட சொல்ல முடியும்னு நான் நம்புறேன். உங்க அன்புக்கு என்னால வேற எந்த காணிக்கையும் திருப்பி செலுத்த எனக்கு தோணல. நீங்க மிகப்பெரிய அன்பை, மிகப்பெரிய பாசத்தை, மிகப்பெரிய வாழ்த்துக்களை எனக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாழ்த்துக்களுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை அவர்கள் அது எப்படின்னு உங்களுக்கு இப்ப அதை விளக்குவார். அன்பார்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, பொதுமக்களே, நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பேசும் பொழுது கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரதமர் தமிழ்ல பேசுறதை கேட்கணுங்களா? நீங்க எல்லாம் இன்று பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி, நம்முடைய முதல்ல ட்விட்டர், இப்ப எக்ஸ்னு சொல்லுவோம், அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமோ இன் தமிழ், என்னுடைய செல்போன்ல நீங்க பார்க்கலாம். அங்கிருந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க, இருந்து இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குதுங்க, நமோ இன் தமிழ். பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்ச செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரல்ல, அதே எமோஷன்ல, எந்த உணர்வுல பேசுறாங்களோ அதே உணர்வுல கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வீடியோவை வந்துடும். நாம் செய்ய வேண்டியது, இது எல்லா சமூக வலைதள பக்கத்துல இந்த வீடியோவை நாம் எடுத்துட்டு போகணும். தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல, எக்ஸ் தளத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் இதை எடுத்து சொல்லணும். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட், நம்முடைய சமூக வலைதள ஹேண்டில நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. பிரதமருடைய ஒரு பேச்சு தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்ல. இது முடித்த பிறகு தெலுங்கானா போறாங்க, கர்நாடகா போறாங்க, வேற மாநிலத்தில் பேசுவாங்க. அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சுல முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இருக்கு. அதனால் நீங்கள் பிரதமருடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம், தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம். இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இது பத்தி எல்லா சம்பூர்ணமான டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு, வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம் என்று. मेरा ये प्रयास